கீழே விழுத்துட்டு சட்டை மேலே ஏறி. சட்டையில் வேலைலாம் முடியா? ஆமாம், புட்டாஸ் கேட்டேன். புட்டாஸ்னு இல்லைண்ணா இந்தா இருக்குல்ல, இருங்க சொல்லித்தரேன். போய் மாட்டிக்கிடுது. அவசரத்தில் அண்டாக்குள்ளே போக மாட்டேங்க. ஆமாம், எதையா மாட்டிக்கிடும். இந்தா இது லாக் ஸ்டிச்சா? ஆமாப்பா. எனக்கு அவன்கிட்ட சேர்ந்து நானும் வேலையை கற்றுக்கிட்டேன். ஒரு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு டஃப்பு கொடுப்பேன். நானும் பெரிய டெய்லர். உண்மையாவா? ரொம்ப சந்தோஷம். செஞ்சு தாங்கன்னு வேலையை போட்டு போயிடலாம். எத்தனை நம்பர் பீட்ஸ்? 4 பீட்ஸ். 4ஆம் நம்பர் பீட்ஸு குத்தி கீழே எடுத்துட்டு தச்சு. இது ஒரு வேலைன்னு என்கிட்ட சீன் போட்டுட்ருக்கீங்க. செஞ்சு பாருங்க. இப்போ சீன்லாம் போடலன்னா செஞ்சு பார்த்துட வேண்டியது. இப்போ இது கஷ்டமாக தான் இருக்கும், பார்க்க தான். இது நுணுக்கமும் பார்த்து செய்யணும். பார்க்கலாம். நான் உன்னோட பெரிய டெய்லர் ஆகி காமிக்கலை. காமிக்கலான்னு சந்தோஷம். நான் வேணா மிஸ் நோட்டு எழுந்திரிச்சிடறேன், உட்காந்துக்கலாங்க. இது ஒன்றும் உள்ளே போக மாட்டேங்குது. ஏதோ போயிட்டேன்னு பார்ப்போம். ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்காங்க. வா, இது நேர்கள் விருப்பமா? நேர்கள் விருப்பம், கஸ்டமர் விருப்பம். கஸ்டமர் விருப்பம். கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இது போடலை, இது போட்டே ஆகணும்னாங்க. அதனால் போடுறேன், போட்டு தந்துடுங்க இது அப்படின்னா. சிம்பிளாகவே இருந்தாலும் இது போட்டால் நல்லாயிருக்கும். அங்கங்கே இது வச்சாலே சட்டை வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒட்ட தேவையில்ல பசங்க? இதுக்கு தேவையில்ல, ஒட்ட வேண்டாம். தைச்சா போதும். அவ்வளோதானே? மாட்டிக்கிட்டு பார்த்தீங்க. வேலை தெரியல உனக்கு. நான் அழகாக வச்சுருக்கேன். ஒன்று போடுங்களா? போட்டிங்களா? பசை யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் எதுக்கெலாம் பஸ் யூஸ் பண்ண? ஆமாம், அது மொத்த பேமெண்ட் எனக்கு. சரி, ஓகே. ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் தந்துட்டுருக்கேன். இதில் வர பேமெண்ட் சுற்றி இன்னும் போடணுமா? சுற்றி சட்டை ஃபுல்லாக பண்ணணும். இந்த இது வரைக்கும் மீன்ஸ் கைக்கு வேண்டாம், முதுகுக்கு மட்டும். அதனால் எப்படியும் இதுவே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். அதனால தான் இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ கேட்க வேண்டியது இருக்குது. கூட கேட்டால் நீ கூட கேட்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வேலைப்பாடு நமக்கு தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டமாக குறைச்சி தான் கொடுக்கணும். அன்பு தான் முக்கியம், காசாக முக்கியம். இப்போ குறைக்கணும்ப்பா. நம்ம திருப்திப்படுத்தினா சந்தோஷமா. உன் சப்ஸ்கிரைபர் யாராவது சட்டை தந்து தச்சு கொடுப்பியா? கண்டிப்பாக. இந்த ஒர்க்கு எவ்வளோக்கு போட்டு கொடுப்பேன்? 1000 ரூபா, 1500 ரூபா. 1000, 1100.
கஸ்டமருக்கே எவ்வளோ போடுவியா? இப்போ கஸ்டமருக்கு உன்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சப்ஸ்கிரைபருக்கு போடணும். ஆனால் இது பொருளுக்கான கூலியாவது வேணும், அவ்வளோ. இது காசு இல்லாட்டாலும் பொருள் போடுற பொருளுக்கான கூலி மட்டுமா அது வேணும். அப்போ குறைக்கலாம் பே, இப்படியே மாட்டி விட்றாதீங்க. இது சப்ஸ்கிரைப் தெரியும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உங்களுக்குலாம் தெரியும் இது எவ்வளோ இந்த வேலை இது அப்படின்றது. சட்டையை ஒரு நாள் முடிச்சிருவியா? கண்டிப்பாக. என்றைக்கு ஆரம்பித்தேன்? கண்டிப்பாக 3-4 நாள் ஆச்சு ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இடையில ப்ளவுஸ் தைக்காமல் இருந்தால் கூட 3.5 நாள் ஆகும். ப்ளவுஸ் யூஸ் தைக்காமல் இதை மட்டும் போட்டால் 3.5 நாள். ப்ளவுஸ்லாம் தைச்சோன்னா கண்டிப்பாக 4-5 நாள் இழுத்துரும். காய வச்சு போடுறதுனால 4 நாளுக்கு தாராளம் ஆகும். ஓகே ஓகே. இதுதான் கஸ்டமருக்கு காசு கேட்பேன்ட்டேன், சப்ஸ்கிரைபருக்கு. அதனால் ஓப்பா. அப்படி தான் சட்டை இருந்தால் கொடுங்க, நான் ஓசியிலே தைச்சி தர சொல்கிறேன். மண்டையில் கொட்டியாக இன்னும் ஒர்க் இருக்கா உனக்கு? வேறு வேலை? இருக்குது. இந்த ப்ளவுஸ் இருக்குது, பச்சை இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது. இந்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே நான் 2 ப்ளவுஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஒர்க்கு இதே இருக்குது. அதுக்கப்புறம் சாதா சட்டை தைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இருக்குது, வேலை இருக்க தான் செஞ்சுட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் வீட்டு வேலையும் கவனிச்சிக்கிடணும். அதனால் கொஞ்சம் பார்க்கணும். சீன் போட இப்போ சீனா இதாக இருக்கு, போட்டால் நல்லா தான் இருக்கு. ஏன்னா புட்டாஸ் போட்டேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, திறமைசாலி தான். முடிச்சாச்சு. இடையில கோயிலுக்கு போகணுன்னா லீவ் விழுந்திருக்காது, சரி வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் உழைப்பால் ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் தான் இந்த மிஷின். காசை உண்டியில் போட்டு சேர்த்து வச்சு என் பொண்டாட்டி வாங்கின மிஷின் தான். மிஷின்